சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகா வந்துட்டு விக்ரமோட முகத்தை வந்து ஃபுல்லாக வரைஞ்சிட்டு பார்க்குறாங்க. அப்போது முருகன் தான் என் கழுத்தில் தாலி கட்டினதா அப்படின்னு ரொம்ப குழப்பமாகி அந்த டிராயிங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அந்த பைரவி வந்துட்டு நந்தினிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. மேடம், நான் இதுக்கு முன்னாடி சொன்னதை விட இப்போ தான் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். உங்கள் மருமக மகா அவளுக்கு கல்யாணம் ஆனதையே மறந்துட்டு முருகன் ஒருத்தனை வந்து காதலிச்சிட்ருக்கான். இப்போது அந்த முருகனை வந்து அடிக்கிறதுக்காக அவங்க அண்ணன் சிவா வந்துட்டு ஆள் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி, இங்கே பாரு, லூசு மாதிரி வளராத, முதல்ல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நீ சொல்கிறியே முருகன் அவன் தான் வந்து விக்ரம் அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் சொல்கிறீங்க, அவன் தான் விக்ரமா அப்படின்னு கேட்டுட்டு, அப்போது இதுவும் நல்லதாக தான் போச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தினி, என்ன வளர்ற நீ, அது எப்படி நல்லதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், அந்த சிவாவோட கோபத்தை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனே விக்ரமோட கதையை முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நந்தினி அதை கேட்டு, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அப்போது கரெக்டாக வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தான் வந்து ஐஸ்வர்யா அந்த பக்கமாக வருவாங்க. நந்தினியோட முகத்தை வந்து பார்க்குறாங்க. அத்தை ஏன் இந்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க, கண்டிப்பாக அத்தைக்கு மகா இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிருக்கும். இவங்களை நாம் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணோன்னா கண்டிப்பாக என்ன விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னு அங்கேயே நின்று யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது வந்து நந்தினிக்கு ஒரு கால் வரும். பைரவி கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு, என்ன இது, யாரோ நின்றுட்டுருக்கா மாதிரியே இருக்கே அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஐஸ்வர்யா ஓடி போயிட்டு கிச்சனில் வந்து ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. நந்தினி வெளியில் வந்து பார்க்குறாங்க. என்ன இது, யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு, சரி நாமளே நினச்சிட்டோம் போல இருக்குது அப்படின்னு உள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிட்டு பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா, கண்டிப்பாக அத்தைக்கு மகா பற்றி என்னவோ விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு, நாம் இவங்களை வச்சு தான் மகா இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மகா வந்துட்டு அந்த டிராயிங்கே பார்த்து யோசிச்சுட்ருக்கு. அப்போ புவனா அங்கே வராங்க. புவனாவும் வந்து அந்த டிராயிங் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு மகா மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. நான் நினச்சேன், நீ அன்றைக்கி அவசரமாக முருகனை வர சொல்லப்போவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீ வந்துட்டு முருகனை காதலிக்கிற, மனசில் வந்து அடிக்கடிக்கு ஒரு உருவம் வருது, உனக்கு தாலி கட்டுற மாதிரி வருது அப்படின்னா சொன்னல, அதெல்லாம் சுத்த பொய். நீ முருகனை வந்து காதலிக்கிற, முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, அதனால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க. நீ சொல்கிறது எல்லாமே பொய். நீ ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கணும்னு பார்த்துருக்க. நீ வந்து எனக்கும் முருகனுக்கும் வந்து புரிய வைக்கணும்னு நினச்சிருக்க. நீ முருகனை தான் காதலிக்கிற அப்படின்னு எனக்கும் முருகனுக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சிருக்க. இங்கே பாரு காவேரி, இந்த மாதிரிலாம் நீ பண்ணுற வேலை வச்சுக்காத. நீ முருகனை காதலிக்கிற அப்படின்னு தெரிஞ்சால் உங்கள் அண்ணனுங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி நீ முருகனை காதலிக்கிறதுனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முருகனுக்கு தான் பிரச்சனை, முருகனோட குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. அதை மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் மறந்துடு. முதல்ல இந்த டிராயிங்கை எங்கேயாவது தூக்கி போடு அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு புவனா அங்கேருந்து போயிடுறாங்க. மகாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நந்தினி வந்து பைரவிக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து ஒரு சாமியார் வந்து அவங்க வீட்டு வெளியில் வந்து உடுக்கையை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது இதை கேட்டு அவங்க வேலைக்காரமாக வந்துட்டு நேராக நந்தினிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, மேடம், ஒருத்தர் ரொம்ப நேரமாக வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போது நந்தினி வந்துட்டு வெளியில் வராங்க. ஐயோ, எதுக்காகயா காலங்காத்தாலே வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கு, அப்படியே காது கிழியது, ரத்தமே வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சாமியார் வந்துட்டு, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உனக்கு எல்லா இடத்துல இருந்தும் ரத்தம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவன் காலங்காத்தாலே இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு நந்தினி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது நந்தினி வந்து ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாங்க. என்னையா, என்ன பிரச்சனை உனக்கு, காலங்காத்தாலே எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, உன்னோட சூழ்ச்சி அகம்பாவம் எல்லாமே வந்து அழிய போகுது, நீயே அழிய போகிற, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற காலம் வந்துடுச்சு அப்படின்னா சொல்கிறாங்க. என்ன இவன் என்னென்னமோ பேசுகிறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. உள்ள விஜய் ஐஸ்வர்யா வந்து சத்தம் கேட்டு வெளியில் வந்திருப்பாங்க. ஐஸ்வர்யா ஜோதி கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது
விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது, என்னென்னு போய் பார்ப்போமா அப்படின்னு வெளியில் வர. அப்போது நந்தினி வந்துட்டு என்ன இந்த ஆள் பேசுகிறதுலாம் வந்து இவங்க கேட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு நந்தினி வந்து யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போது விஜய் ஐஸ்வர்யா அங்கே வராங்க. ஐஸ்வர்யாவை பார்த்த உடனே அந்த சாமியார் வந்துட்டு சொல்கிறாரு, உன்னோட உடன்பிறப்பும் அவங்களுக்கு தாலி கட்டின இந்த வீட்டோட இளவரசனும் காணாமல் தவிச்சு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து என்ன இது உண்மையை சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த சாமியார் வந்துட்டு சொல்கிறாங்க, உன்னோட உடன்பிறப்புக்கும் அவங்களுக்கு தாலி கட்டின அந்த 2 உயிருக்கும் வந்து பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கு. அவங்கள வந்து காவு வாங்கிறதுக்காக ரொம்ப தேதி குறிச்சிட்டு அலைஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் ரொம்ப பயப்படுறாங்க. நந்தினி ஒரு பக்கம் இவனை பேச விட்டோன்னா கண்டிப்பாக வந்து இவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவான் போல இருக்கே அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க. முதல்ல இவனை இங்கேருந்து அடித்து துரத்தணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்ருக்கிறத அந்த சாமியார் அப்படியே சொல்கிறாங்க. என்னம்மா நினைக்கிற, என்ன விரட்ட போறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இவன் நம்ம மனசில் நினச்சி அப்படியே சொல்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க வேலைக்கார அம்மாக்கிட்ட வந்து காசு எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் போயிட்டு நேராக உள்ளே போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து இந்தாயா காசை புடி அப்படின்னு சொல்ல, என்ன இது உன் காசு கொடுத்து எதை வேணாலும் விலைக்கு வாங்கலான்னு நினைக்கிறியா, உன்னோட குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்லாம் சொல்ல, என்னையா பிரச்சனை உனக்கு, காலங்காத்தால் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்க நீ, உனக்கு பணம் கூட வேணான்னு சொல்கிற, என்ன எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போது விஜய் ஐஸ்வர்யாவும், சாமி இங்கே பாருங்கள், வந்ததுலேருந்து நீங்கள் வந்து கெட்டதாகவே சொல்லிகிட்ருக்கீங்களே, ஏதாவது நல்லது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவா வந்துட்டு அந்த முருகனை வந்து என்ன பண்ணானுங்கன்னு தெரியல, இந்த முருகன் முதல்ல மார்க்கெட்டுக்கு போனானா இல்லையான்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சிவாவே வந்து முருகனுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன முருகா போயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையா போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சரி நீ போயிட்டு பாதியிலெல்லாம் வந்துடக்கூடாது, வேலையை முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க ஐயா நான் வேலையை முடிச்சுட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ தான் சிவா யோசிக்கிறாங்க, முருகா இன்னையோட உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வந்துட்டு அந்த சாமிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சாமி, நாங்கள் வந்துட்டு நான் வந்து சாமியெல்லாம் நம்ப மாட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்றுருக்கீங்க, நீங்கள் நல்லதாக 4 வார்த்தை சொல்லிட்டு போங்க, அது பொய்யா இருந்தால் கூட பரவாயில்லை, நாங்களே ரொம்ப மனசு நொந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, ஏன் பயப்படுறீங்க, நான் இவ்வளோ நேரமும் சொன்னது எல்லாமே வந்து மனுஷங்க மனசில் இருக்கிறது தான் சொன்னேன், அந்த ஈசனோட முடிவு என்ன அப்படின்றத வந்து நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லலையே, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட உடன்பிறப்பும் அந்த இந்த வீட்டோட இளவரசன் 2 பேரும் வந்து இந்த வீட்டுக்கு திரும்பி வர போகிறாங்க. எப்படி மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர் 16 வருஷம் அஞ்ஞாதிவாசம் முடிஞ்சு திரும்ப வந்தாங்களோ அந்த மாதிரி அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு திரும்ப வர போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. விஜயும் ஐஸ்வர்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.